வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டேய் எழுந்துடா, எழுந்துறியா? நான் வருஷம் பிறக்கும் போது இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க? வழக்கம் போல லிஸ்ட போடுவியா? லிஸ்ட போடுறா. என்ன லிஸ்ட்? ஜிம்முக்கு போகணும். இன்னைக்கு 1ஆம் தேதி நியூ இயர் வேற, செலிப்ரேட் பண்ணிட்டு நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? அதானே. என்னடி இது? வணக்கம். சோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். என்ன சீன் இது? நோ லாஜிக். டேய் பகவான் கேசரி படம் தான்டா பாக்குறேன். டப்பிங் அப்படி பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படியா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அப்படியா? இப்படியா இருக்கும் டப்பிங்? நான் ஒவ்வொரு நோ லாஜிக் வீடியோ பண்ணும்போதும் இதுக்கப்புறம் பாலையா வச்சு பண்ண முடியாதா? ஏன்னா அவரை பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணியாச்சு. அதனால இந்த படத்தை நான் இத்தோட கைவிட்டேன். இதோட பாலையா சாப்டரே க்ளோஸ்ரா அப்படின்னு நினைச்சிட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண வருவேன். இதுக்குள்ள ஒரு படம் வந்துடும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் புது புது படத்தை ரிலீஸ் பண்ணி நமக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? யாரு? கேசரியா எல்லாத்தையும் அப்படி பண்ணாரு. இதோட 3ஆவது வாட்டி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஐயா லேட். ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ சோலி முடிஞ்சிச்சு. அங்கிருந்து டீ பறக்குதுப்பா. இவர் அடங்கவே மாட்டாரு. அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? இவரோட நோ லாஜிக் சீன் எல்லாமே நாளுக்கு நாள் முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்கு. நான் ஸ்வீட்டா நீ ரெடி ஸ்வீட் சித்தப்பா அன்னைக்கே கொண்டு நான் தப்பு பண்ணிட்டேன். யாரு வாய்ஸ் இது? அது என்னது? ஓஹோ. இப்ப டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்கன்னா அது வந்துட்டு மக்கள் நம்புற மாதிரி இருக்கணும், லாஜிக்கோட இருக்கணுங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. ஆனா பாலையா படங்களை பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இருக்க கூடாது. கிளைமேக்ஸ்ல 100 பேர் அடிக்கிற பை தான் கதையே. ஆமா, எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்க, நல்லா இல்லையா அது? ஒரு துளி கூட லாஜிக் இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறாங்க. ஒருவேளை ஏதோ தெரியாதனமா லாஜிக்கோட எடுத்துட்டா கூட அது கிடையாது, அது கட் பண்ணி தூக்கி எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன படம் பாத்துறீங்களா? அதுல ஒரு ரவுடி டைரக்டர் மிரட்டி படத்துல நடிப்பாரு. நான் ஹீரோவை நடிக்கவான்னு கேட்கல, நடிக்கிறேன்னு சொல்றேன். அந்த டைரக்டர் வேற வழி இல்லாம அவரை படத்துல ஹீரோவா நடிக்க வச்சு அதுக்கு இடத்துல காமெடியா போய் முடியும். அவர் மாசுன்னு நினைச்சு பண்ண சீன் எல்லாமே அங்க வந்து காமெடியா போயிட்டு தியேட்டர் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதே போல பாலையாவும் மாசின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாரு, அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. தெலுங்குல ஓடணும். எம்டிஎன்டே பாடியிருப்பார் போல இருக்கு. அதே போல பாலையாவும் டைரக்டர் மிரட்டி இது மாதிரி சீன்கள்லாம் வச்சு படம் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்துல நான் என்ன சார் பண்றேன்? சத்தியமா நீங்க தான் டைரக்டர், ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் பெரிய புலி மாதிரிடா. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. 10th இன்டர் டியூஷனுக்கு போய் வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துச்சு. வாழ்வா சாவா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புலியை தவணையில வச்சு பல காட்டி மயக்கமான உடனே உறவை போட்டு விடு அது பில்டப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது. அப்புறம் 2வது வலி தாங்காம காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு. குட்டி பசங்க எல்லாம் ஏமாத்துவாங்க.
சார் குட்டி பசங்க கூட இப்போ நம்ப மாட்டான்டா. சந்தான காமெடியில வர சீன் சார், அதை இவங்க சீரியஸா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் ஆம்பளை புள்ளின்னு தெரியாம பால் கலவன அது மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. ஏண்டா நம்ம காமெடி நினைச்சு சிரிச்ச சீன் எல்லாத்தையும் இவங்க சீரியஸா எடுத்து வச்சிருக்காங்க. சொல்ல சொல்றீங்க? ஐயோ தலைய உருமா கட்டிட்டு வந்தேன், முக்காடு ஒரு போற தயவு சொல்லி என்ன மன்னிச்சுக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர சான்ஸ் இருக்கா? உங்க அரசியல் வேற, என் அரசியல் வேற. நீங்க வேணும்னா கழுத்து பிடிப்பீங்க, வேண்டாம்னா காலை பிடிப்பீங்க. நான் வேண்டாம்னா கழுத்தை பிடிப்பேன், வேணும்னாலும் கழுத்தை தான் பிடிப்பேன். கழுத்தை பிடிச்சு மண்டியிட வைப்பேன். என்ன டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உங்களுக்காச்சும் புரியுதா? இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. தமிழ் டப்பிங்ல தான் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணீங்களா? இது என்னதான் கதை இது? நான் வேண்டாம்னா கழுத்தை பிடிப்பேன், வேணும்னாலும் கழுத்தை தான் பிடிப்பேன். கழுத்தை பிடிச்சு மண்டியிட வைப்பேன். பொதுவா நிறைய பேர் வந்து பாலையா படங்களை ரோஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்க. ஏன்னா நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணிருக்கேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஆனா பாலையா ரோஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல. பகவான் சார், மார்க்கெட்ல இந்த கண்ணை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பேர் வந்திருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணா இதுங்களுக்கு பேர் வந்துடும். யார் யூஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கைதி படத்துல, அடுத்து KGF 2, அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் படம், இப்ப பாலையா பாத்துங்க. சுக்லாஜி, மார்க்கெட்ல நாம குடுக்கிற சவுண்ட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நீங்க இருக்க சவுண்ட் விட்டீங்க, சப்போர்ட்டிங் தான். பாத்தீங்களா, அட் அ டைம்ல 3 படத்தை ரோஸ்ட் பண்ணாரு. எனக்குலாம் இந்த கன்னா தேவையில்லடா, இந்த கன்னை வச்சுதான் நான் மாஸ்க் காட்டணும் எனக்கு அவசியம் கிடையாதா? மதுரை கண்ணு கையே கட்டி வரல பீச்ரா. நாங்கன்னா வேற மாதிரி வேற ஒண்ணு பண்ணுவாரு. கதையே பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அதான் அவங்க பண்ணிட்டாங்களா, ஏதாவது இவரு பண்ண மாட்டாரு. ஒரு வித்தியாசமான பண்ணுவாரு. இந்த மாதிரி கேவலமா லாஜிக் இல்லாம ஒண்ணு பண்ணதுக்கு அதுக்கு அந்த கன்னை வச்சு சுட்டுக்கலாம்டா. இது வந்து கண்ணீர் நினைச்சு ஆனந்த கண்ணீர். சாரு தாங்க சிரிக்க போற, மனசு கஷ்டமா தானே படம் பார்த்தனா நான் சிரிச்சிருவேங்க. யாரு சொல்றாங்க அது? பாலையாக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு தனி மாஸ் இருக்குல்ல, சோ அதனால இது மாதிரி பண்ணுவாருதான். This is the power of ராகி களி and நாட்டுக்கோழி குழம்பு. ஸ்டேஷன்ல விஜய் ஃப்ரெண்ட் வைஷ்ணவி. ஓ, நேத்து இதுதான் பாத்துருக்கேன். தாங்க நல்லா முடியல. இருக்கீங்களா ஆண்டி? இப்படிதான் காஜல் இந்த நடிச்சு. டயலாக் கூட நான் விட்டுவேன்டா. அடுத்து ஒண்ணு வருது பாருங்க, அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. ஹலோ, 30+ மாதிரி இருக்கு. அங்கங்க கிரே ஹேர் கூட தெரியுது. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நானும் ஒரு பாலகிருஷ்ணா ஃபேன் தான். ஆனா சாரிப்பா, இதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. நாம என்னதான் பாலையா படங்களை கலாச்சாரம் ட்ரோல் பண்ணாலும் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரோ I don't care. இவரு வந்துட்டாரு. அவர் நடிச்சிருக்காரோ? இது என்ன கம்பியா இல்ல என்னடா இது? இது ஏதோ விவகாரமா இருக்கும் போதுடா. கை வச்ச உடனே இப்படி வளையுது. இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. யோசிச்சிருக்காங்க அப்பவே இப்படின்னா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. இருக்கியே ஒரு வடிகட்டுன முட்டாள். இதே போல ஒரு சீன் இருக்கு, அது ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன். அது வந்துட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். என்ன படம்? என்னது? சீரியலா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. அடுத்து என்ன படம்? போஜ்புரியா? அதேதான் போல. ஓ, வைப்ரேட் ஆகுது. இது கூட பரவாயில்லடா. அப்பாடி, பைப்பை பழுத்துட்டு அட பாவி. நான் லைட்டா மடங்கி இருக்கும்னு இதுல நினைச்சேன். தான் சலார் காப்பி அடிச்சிருக்காங்களோ? இந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவர் அடிக்கிற ஸ்டைலே ஒரு வித்தியாசமா இருக்கும். எந்திரிச்சு ஒரே கையடிதான், கையை அடிச்சு
இந்த விவேக் ஒரு படத்துல அடிப்பார்ல அதே போஸ். Hey, I've seen அதேதான். this one. I've seen this one. This is a classic. அதே போஸ். இதுதான் இந்த படத்துலயும் ஓட்டி. அடுத்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்கு. இவரு டைகர் சார் என்ன பண்றாரு? என்ன காசர்? என்ன கேம்? ஐயே உள்ள இந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. அங்க எங்க இருக்கிறாங்க? என்னடா அது ஆர்ல? ஏன் இவனுக்கு போஸ்ட் பரிக்கே டஃப் கொடுப்பானுங்க போலயே. எங்களை மாதிரி மாறிவே நீ காட்டு. ஏழை ஜென்மத்தால எங்களை மாதிரி மாற முடியாதா? நாங்க வேற, நீங்க வேறடா. ஏய் இங்க பாரு, நீங்க சோப் போட்டு குடிச்சிட்டு சென்ட் அடிச்சிட்டு தெரியவங்க, நாங்க நார போயிடுங்க தெரியுமில. அப்படியே நிக்கிறாங்க. இவர் அடிக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க? அப்படியேதான் இருக்கானுங்க. ஆல்ரெடி செத்து போன பணத்தை தான் அடிக்கிறாங்க. டம்மி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? இது வந்து போன வீடியோல கூட இதே போல ஒரு சீன் பார்த்தோம்ல. அது இப்போ எடுக்கறாங்க. அதே போல தான்டா இருக்கு. போறியா? என்ன ஆகுதுங்க? துப்பாக்கியா? இடையில சொல்லிப்போம். இப்ப ஹீரோ வந்துட்டு வில்ல சுட போறான். இப்ப நான் அவனை சுட போறேன். இதான் ஹீரோவா? சூப்பர். ஹீரோ யாரு? வில்லன். இது வில்லனா? யார் வில்லன் இதுல? ஹீரோ. நீ சாவறதுக்கு தான் நீ இப்படி பறந்து வந்தியா? சூப்பரா வந்து. பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? ஆஹா. இது யாரு? அடிச்சுட போறாங்களா? அவர் பூந்துருவாரா? யாரா நீங்க? ஒரு ரீல்ஸை விட மோசமா பண்ணிருக்கீங்களா நீங்க? இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த மாதிரி ரீல்ஸ் தான் பண்ணுவாங்க. அதை விட மோசமா இருக்கு. யாரு இவனுவ? எல்லாம் ஜப்பான் சைனாக்காரமா இருக்கானுவ. இவரு எதுக்கு போனாரு? என்ன சுடுவாங்க ஓடுறாரு? இதுல வந்து எனக்கு டவுட்டாவே இருக்கு. யாரு யாரோட லவ்வரு? நாங்க இந்த 2 மாசம் ஃபாலோ பண்ணி மண்ணும் புரியல. இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா நினைச்சேன். இப்ப கன் எடுத்து சுட்டவன வந்துட்டு ஹீரோ கத்தியால குத்திட்டாரு. சரி. ஓ ஹீரோ இவரா? அப்ப அவன் இல்லையா? உயிரோட காப்பாத்திட்டு அங்க அது யாரு? நீ என்ன அவனை கவனிக்காம உன்னோட காதல போயிட்டு தடவி கொடுத்துட்டு இருக்க. எப்பா எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கான்? என்னடா எவ்வளவு நேரம் பேசுவ? இவனை காப்பாத்துட்டு அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய ஒரு ஜம்ப் பண்ணி காப்பாத்துச்சு. ஆனா அந்த பொண்ணை போய் பாக்கலாமே எனக்கு தோணல. டயலாக் பேசிக்கிட்டு இருக்கான்பா. இருக்கு ஒன்னா நம்பருக்கு இருக்கு இருப்பான் போல. நான் எவ்வளவுதான் கெட்ட வார்த்தை பேச வேணான்னு கண்ட்ரோல் பண்ணா கூட இவனுக்கு பேச வச்சிடறானுங்க. போயிட்டான்பா இவன் யாரையா? இன்னொருத்த அந்த கோட்டு போட்டவங்க அந்த பொண்ணு அவரு செத்துட்டாரு. ஏண்டா பார்த்தா நம்மளும் செத்துருவோம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. இது போஜ்பூரியால மட்டும்தான் இப்பெல்லாம் நிறைய. இப்போ தமிழ் ஏதோ ஒரு சேனல் நான் அப்ப கூட பார்த்தேன். ஏதோ ஒரு சேனல்ல கூட போஜ்பூரி படம் ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி இத தூக்கி போடுறாங்க நம்பி போடுறாங்கன்னு தெரியல. டப்பிங் அது ஏதோ ஹிந்தி மூவின்னு நினைச்சு போட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இல்ல இப்போ எல்லாத்தையும் டப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ வேற படம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மி போல இருக்கு. வாங்கி ஆமா, உடனே ஆமா, டப் பண்ணி ஆமா. போட்டுறாங்க. இருக்கும். அப்படி ஏன்னா பண்ணிடுறாங்க. இது அங்க இருக்கவங்க தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ம். எல்லாருக்கும் உனக்கு நாங்க சலைச்சது இல்ல அது அப்படின்ற மாதிரி. ஐயோ அந்த டைகர் ஷெராஃப் என்ன அப்படி ஒரு மோசமான ஒரு படம் நடிச்சிருக்கு. ஆமா. ஏன்னா அங்கெல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் இல்ல பண்ணுவாங்க நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மோசமா இருக்கக்கூடாதுல்ல. தெலுங்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. தமிழ்லயும் அது இருந்துச்சு. இப்போ கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. அது வராம இருந்தா நல்லாதான் இருக்கும் ஆமா. எனக்கு. ஹிந்தில கிளாமர் தான் அதிகமா இருக்கும். ஆமா. இப்ப அநியாயம் பண்றாங்க ஃபைட்டும் இது போட்டு. ஆமா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.